இங்கே வருகை தந்திருக்கும் சினிமா ரசிகர்கள், படக்குழுவினர்கள், பத்திரிகையாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மேடை கிடைக்கிறது ஒவ்வொருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் இன்னும் படம் பண்ணாமல் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு இப்படி ஒரு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த என்னுடைய சினிமாவின், என்னுடைய வாழ்க்கையின் எல்லாத்துக்குமான ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். எங்கள் அண்ணன், திருப்பூர் அண்ணன் சுப்பிரமணிய சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரால் தான் இது நடந்தது, இந்த ஒரு மேடை கிடைத்தது. அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னா, எல்லாருக்கும் முன்னாடி நான் உதவி இயக்குனராக வரும்போது எனக்கு சொல்லுவாங்க, நான் வாய்ப்பு நிறைய இடங்களுக்கு போய் வாய்ப்பு கேட்பேன். அப்படி தேடும்போது வாய்ப்புகளே கிடைக்காது நிறையா வேலை செய்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஒருத்தர் சொல்லுவார், டைரக்டராக கூட வாய்ப்பு கிடச்சினியா, ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அதுதான் கஷ்டம். அந்த இடத்த மாத்திரம் எப்படியா தாண்டிட்டேன்னு வையேன், அப்புறம் ஈஸி, எல்லாம் பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். ஓ, அப்போ டேரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது, அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் கஷ்டம். இதுக்கு எப்படியாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு யூகம் பண்ணி என்னதையாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி போராடி இருக்கும்போது ஒரு தெய்வம் என் கண் முன்னால் எனக்கு வந்தது. அந்த தெய்வமும் திருப்பூர் சுப்பிரமணிய சார் அவர்கள் தான். என்னுடைய சினிமாவில் முதல் படியை நான் எடுத்து வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன். அண்ணன்ட்ட போய் ஒரு உதவி கேட்டேன். அண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நான் உதவி இயக்குனர் ஆகிட்டேன்னா நான் டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னோடனே, சரிப்பா, நீ போய் நேராக டைரக்டர் ஹரியை போய் பாரு, என் பேரை சொல்லு அப்படின்னாரு. அண்ணா, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னா. இல்லை, நீ போய் சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி நான் போய் சொன்னேன். அண்ணன் ஃபோன்லாம் பண்ணி சொல்லலை, அண்ணன் பேர் சொன்ன உடனே நான் வெளில உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி சொல்லி வந்திருக்கேன்னா உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சார். அவர் எல்லாரையும் எல்லா உதவி இயக்குநர்களையும் ஒரு படத்தில் அவருக்கு பின்னால் இருக்கிற கடைசி அஸ்டண்ட்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கு அடுத்த படத்தில் தான் டிஸ்கஷனில் உட்கார வைப்பார். அவனை டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, எனக்கு அந்த வாய்ப்புகள், அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்காம நான் இங்கே ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கேங்கிறதுக்காக அவருடைய முதல் படத்திலேயே 6 படம், முதல் படம் நான் ஒர்க் பண்ணது ஹரிசார் கூட, அந்த படத்தில் எனக்கு டிஸ்கஷனில் உட்கார வச்சார், டப்பிங் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணார். இப்படி என்னோட எல்லா விஷயங்களும் என்னை என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து படங்களில் நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு சிங்கம் மறைக்கி ஒரு 5 படங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் தான். இதுக்கடுத்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அசோசியேட் ஆகி, கோ டைரக்டர் ஆகிட்டேன். ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் பிரகாஷ்ராஜ் வேங்கைன்னு ஒரு படம் பண்ணுறாரு எங்கள் ஹரிசார் கூட. அங்கே என்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு தம்பி, நான் அடுத்த ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி என்னை அவரோட படத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த படத்துக்கு நம்ம கோ டைரக்டராக ஆகிட்டேன். இப்போ எல்லோரும் அடுத்த என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, டைரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடம் வந்துருச்சு. இப்போ நான் டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆகிறதுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி போராடி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம இப்போ யாரை பார்க்கணும், ப்ரொடியூசரை பார்க்கணும். இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நல்ல ஸ்கிரிப்ட் சார், கேட்டு பாருங்கள். ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கட்டும்ப்பா, யாரோடைய ஆர்டிஸ்ட் வச்சுருக்கிற கால் ஷீட்டு, ஆர்டிஸ்டோட கால் ஷீட் உன்ட்ட இருக்கா? இல்லை சார், நீ முதல்ல ஆர்டிஸ்ட்டை ஓகே பண்ணிட்டு வா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இது ஒரு ப்ரொடியூசர் இல்லை, 2 பேர், நிறைய பேர். இதுதான் நிலமை, இண்டஸ்ட்ரியோட நிலமை. நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ சரி, எப்படியாவது ஒரு நடிகரை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு, நடிகரை காண்டாக்ட் பண்ண முடியாது, அவருடைய மேனேஜர்ஸை தான் பார்க்க முடியும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ ஹீரோவை போய் பிடிக்கணும். ஹீரோவுக்கு போய் சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம், இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு. கதை நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகும்னு தெரிலன்னு தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம லக்ஷ்மி மேகர்ஸ் சொன்ன உடனே அவங்க ஒரு ஹீரோக்கிட்ட அனுப்பிச்சாங்க, மை லவபிள் பிரதர் புகழ். கதை கேட்டோன்னா, ஐயா சூப்பராக இருக்கேன், நான் பண்ணுறேன்
நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி உள்ளே வந்தார். உள்ளே வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ஒரு ரொம்ப அனுசரணையாக இருந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அவரை நான் பல நாட்கள் வந்து அவரை உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பேன். அதெல்லாம் எந்த ஈகோவும் பார்க்காம அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு டேரக்டரோட கஷ்டத்தை புரிஞ்சவர் புகழ் வந்து. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சீனை வச்சு இதை ஆரம்பித்து பிளான் பண்ணோம், இதை ஆரம்பித்து போகணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி நினைக்கும் போது வந்து சூழ்நிலைகள் மாறும். அன்றைக்கி அந்த சீனை வந்து அந்த டைமில் எடுக்க முடியாது, அடுத்து தான் எடுக்க முடியும். யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வருவாங்க, கோ ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வேறு ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். அவரை வர வச்சுருப்பேன். டக்குன்னு உட்கார வச்சுட்டு பிரதர் அதில் விஷயம்லாம் சொல்ல மாட்டேன், பிரதர் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு ஒன்று எடுப்பேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையில எல்லா செட்டிலுமே நடக்கும். இதை நடிகர்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஈகோவாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈகோ டார்ச்சர்லாம் எதுவுமே கொடுக்காம எனக்கு ரொம்ப அன்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணி கொடுத்தாரு புகழ். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து ஒரு பெரிய ஜாம்பானை பற்றி சொல்லணும். அண்ணன் ரவிமரியா அவர்கள். ஐயோ, இந்த கேரக்டர் வந்து நான் நினச்சேன் இவ்வளோ அழகா ரவிமரியா சார் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. இந்த கதையை வந்து கட்டி ஆண்டிருக்காருன்னு சொல்லணும். அது மாதிரி வந்து இந்த படம் நல்லா வந்ததில் அவருடைய பெரும் பங்கு இருக்குது. அவருக்கு என் நன்றிகள். வின்சென்ட் அசோகன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவரை டைரக்ட் பண்ணதில். அவர் ஒரு பெரிய சினிமா பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். அவரும் இந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அவருடைய டெடிக்கேஷனுக்கு நான் என்ன சொன்னாலும் எதை மாற்றினாலும் வந்து கேட்டுப்பார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் உட்காந்துப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் பிரக்யான் நயன் வந்து இந்த கேரக்டர் வந்து தமிழ் நடிகைகளை வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கேரக்டரை ஃபிட் ஆகிற மாதிரி வந்து தமிழ் நடிகைகள் யாருமே கிடைக்கல. இல்லை அவங்க இதை ஏற்றுக்கல. இந்த கேரக்டரை ஒரு கிளாமரஸ் சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரு. அதை வந்து ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த கேரக்டரை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நின்னாங்க. உடனே ஓகே பண்ணேன். அவங்க அந்த கேரக்டரை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு பிரக்யா. அதுக்கப்புறம் என்னுடைய டெக்னீஷியன் டீம், என்னுடைய கேமராமேன் யூகே செந்தில் சார், சுந்தர் சி சாரோடைய ரொம்ப ஆஸ்தான கேமராமேன். பல வெற்றி படங்களுக்கு புது இயக்குநர்களுக்கு அவர் தான் கேமராமேனாக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து சாரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர் கிடச்ச உடனே. அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் அவருடைய தவிர்க்க முடியாத சக்தி, ஆளுமை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒரு படம் வெளிவர முடியாமல் தவிக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய பிரச்சனை என்னன்றதை ரொம்ப சரியாக தெரிஞ்சுட்டு யாருக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறோமோ அதை மிக சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமானவர், அந்த பெருமைக்குரியவர் தான் இப்போ வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாடு திரையரங்கம் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களை பேசுமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். லட்சுமி மூவிமேக்கர்ஸ் திரு முரளி சார் கூட ஏறத்தாழ ஒரு 25 வருஷம் நட்பில் இருந்தேன். அவருடைய சன்ஸ் 2 பேரும் படம் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் மேலே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி, எனக்கு கதை கேட்கவே முதல் தெரியாது, அதனால் நீங்களே கதை கேளுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பொறுத்தவரை என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நாங்கள் கேட்டு ரெடி பண்ணிடுறோம், ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து என்ன கூட சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தர முடியும். எனக்கு இது வரைக்கும் நான் பொதுவாக வந்து எந்த டைரக்டர் வந்து கதை சொன்னாலும் நான் கதை கேட்குறது இல்லை. ஏன்னா எனக்கு கதை நாலேஜே கிடையாது. அதனால நான் வந்து அந்த வேலைக்கு போய்க்கிறது கிடையாது. நமக்கு வந்து வியாபாரம் மட்டும்தான் தெரியுமோ ஒழிய அந்த சினிமா துறையுடைய தயாரிப்பு துறையில் எந்த விதமான அனுபவம் கிடையாது, அதனோட நாலேஜும் கிடையாது. அதனால் வந்து இருந்துட்டு பொதுவாக அவங்களே தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். பண்ணாங்க, நல்லபடியாக படத்தை ஆரம்பித்தாங்க, நல்லபடியாக முடித்தாங்க. சஜோவை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுன்னு கேட்டிருக்கும்போது, நீ ப்ரொடியூசரை பாரு, அவங்க ஓகேனாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னேன். அவங்களும் படம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. படத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதியில் என்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் சொன்ன டேட்டில் படத்தை முடித்து கொடுத்தாங்க. சென்ற வருஷம் உங்களுக்கே தெரியும், 2025 பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் தான் 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் வந்து இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயரில்.
இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலை வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வந்து இன்றைக்கி வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் போன வருஷம் எப்படி மதகஜராஜா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து இருந்துட்டு வெற்றி படமாக தலைவன் தலை வந்து தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து சம்பாதிச்சு குடிச்சது. அந்த தயாரிப்பாளர் நேற்றுக்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய லட்சியமே 100 படம் எடுக்கிறது, ஆனால் எல்லாமே நான் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க போகிறேன், 10 கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த பட்ஜெட்டும் பண்ண மாட்டேன், நான் பெரிய ஆர்டிஸ்ட் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7-8 படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நானே எனக்கு அப்படி சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த வருஷமே வரக்கூடிய படங்கள் இப்போ 4 இடியட்ஸ் ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மயிலாடு சசிகுமார் படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அளவான ஆர்டிஸ்ட்டு அளவான பட்ஜெட் இருக்கிற படங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு டாக் ஆஃப் த சினிமாவாக இருக்குது. இந்த படங்கள்லாம் பெருசாக ஓடணுங்கிறத என்னுடைய ஆசை. நான் இந்த ஒரு நாசர் சாரோட உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எல்லோரும் சினிமாவில் தான் வந்து எல்லோரும் நம்ம சாப்பிட்ருக்கோம். 40 வருஷம் 50 வருஷமாக வந்து நம்மளுக்கு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது, கற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பேஷன், எல்லா விதத்துலேயும் ஒரு புகழ் கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது எல்லாம், அப்போது பணம் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து சினிமாவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இல்லை இந்த வருஷம் வந்துருந்துட்டு இப்போ டைரக்டர்ஸ் யூனியன்ஸோட எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் நம்ம டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும். பெரிய நடிகர்கள் மத்தியே நம்பி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திரையரங்குகளுக்கு மக்கள் வர்றது அந்த பெரிய 10 நடிகர்கள் நடிக்க முடியாது மட்டும் வந்தால் போதும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து ஜனங்க மத்தியில் வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஓடிடி தளத்தில் நம்ம வந்து 4 வாரத்தில் படம் வருதுன்னு போட்டு சொல்லி முதல் நாளே விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு போட்டுக்கிட்டோன்னா சரி நம்ம ஓடிடி வந்து வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கலாம் பணம் இல்லாமல்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாங்க. அதுக்காக தான் ஒரு 8 வாரம் ஹிந்தியில் இருக்கிற மாதிரி ஒரு 8 வாரம் தள்ளி அந்த படங்களை பண்ணுங்கள். நேற்று கூட சரத்குமார் சார் பேசியிருக்காரு, 8 வாரம் தள்ளி வந்துன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இந்த வருஷம் 2026 நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நல்ல கண்டென்ட் இருந்தால் நாங்கள் படத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஆடியன்ஸ் மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்கள் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரணும். இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் வந்து சின்ன படங்கள்னால் அந்த 10 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களை வெற்றி வர வைக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓரிரு வார்த்தைகளில் தங்களுடைய சொற்பொழிவை கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக பேச வருபவர் சினிமா பிஸ்னஸை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திரு அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் நெஞ்சில் என்றென்றும் நிறைந்திருக்கும் வணக்கத்திற்குரிய கே முரளிதரன் அவர்களுடைய நினைவை போற்றி இந்த பேச்சை துவங்குகிறேன். ஏன்னா முரளி சார் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. எங்களுடைய பல பேருக்கு சினிமாவில் காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் முரளி சார். அவர் எங்கள் மேலே வச்சிருந்த அன்புக்கு இணையான ஒரு அன்பு இல்லவே இல்லை. அப்படி அற்புதமான மனிதர். அவர் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை செஞ்சு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து எங்களுடைய குடும்ப படமாக கோகுலம் ஸ்ரீவத்சனம் மீண்டும் லட்சுமி மேக்கர்ஸ் மூலமாக தயாரிப்பாளர்களை வந்து முரளி சாரோட பேரை காப்பாற்றணும், அவரை விட நல்லா செய்கிறாங்கன்ற பேர் அவங்க எடுக்கணும். இது என்னோடய ஆசை. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு நிச்சயமாக எங்கள் எல்லார் சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சார் நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோகுலை மிகச்சிறப்பாக வழிகாட்டி அவனுக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றது உங்களை வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் உங்களை வச்சு அவன் வழி நடந்திருக்கான். அதனால் கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லா சார்பிலும் மீண்டும் ஒரு நன்றி. அதே மாதிரி வந்து சஞ்சய் வாத்வா சார், அவரும் கோகுலை ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கார். ஸோ முரளி சார் வந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்கார். அந்த புண்ணியங்கள்லாம் தான் கொண்டாந்து உங்கள் 2 பேரும் இங்கே சேர்த்து உங்களை குறிப்பாக உங்களை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சு அவருடைய அந்த ஆத்மா உங்களை செஞ்சு வச்சுருக்கு. அதற்காக எங்களுடைய நன்றி. கோகுல் மிகச்சிறந்த உழைப்பாளி. எப்படி வந்து முரளி சார் வந்து ஒரு மென்மையான மனிதரோ அதே மாதிரி மென்மையான ஒரு பையன் வந்து கோகுல்.
அவனுடைய அயராத உழைப்பு, அந்த ஒரு விடாமுயற்சிக்கு இந்த படம் நல்ல பலன் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல டீம் செட் பண்ணியிருக்கீங்க. சாங் ட்ரெய்லர்ஸ்லாம் ரொம்ப நல்லது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக இப்படி ஒரு காமெடியாக ரிலீஃபான படங்களை தான் மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும். புகழுக்கு வந்து நல்ல ஒரு சோஷியல் மீடியா ரீச் இருக்குது. இது கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த படம் வந்து ஒரு 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 நல்ல ஒரு என்ட்ரி, ஒன்று நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு கம்பேக்கை கொடுக்கும் புகழுக்கு இந்த படம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ரவி மரியா நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் வெர்சடைல் ஆக்டர். அவர் வில்லனா, காமெடினா, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு பெரிய தீனி கிடச்சிருக்கு இந்த படத்துலேயும் நமக்கு தெரியுது. அது கண்டிப்பாக வந்து ரவி மரியாவுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விருந்து அமைய நான் நம்புகிறேன். மியூசிக் டைரக்டர் புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. யூகே செந்தில்குமார் கேட்கவே வேணாம். என்னுடைய ஃபேவரட் கேமராமேன் யூகே. இப்படி எல்லாருமே இந்த டீமில் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பெரிய வெற்றி, அந்த புதிய கதாநாயகியிலிருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த லட்சுமி மேம்பர்ஸ்க்கும் இவ்வளவும் செய்து கொடுத்த சுப்பிரமணிய சாருக்கும் ஒரு பெருமையை சேர்க்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. அடுத்ததாக 90களில் வந்த பல வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர். இன்னமும் பார்த்தீங்கன்னா சார் அவர் இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் எழுதின 1-2 பாட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில். நம்ம எல்லாருமே அதுக்கு ரீல்ஸ் எடுத்தும் போட்டுட்ருக்கோம். அந்த பெருமைக்கும் உரியவர். இயக்குனர்கள் சங்க தலைவராக வந்து சிறப்பாக தன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கக்கூடியவர். தமிழ் சினிமாவின் வெள்ளி விழா கண்ட இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளாம் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த தேட்டருக்கு வந்த உடனே நான் முதலே சொன்னேன், இந்த பாப்பாவை கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பேச முடியாமல் போய்டுன்னு. பட் அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. நல்லா பேசுனீங்க. நான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பேசுகிறது? ஒவ்வொரு டைமும் இந்த தேட்டருக்கு வரும்போது இதான் 12 மணிக்கு பெல் அடிச்சிடுவாங்க, எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. இத்தனை பேர் வந்து முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக. எல்லோரும் முரளி சாரை பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசிடுறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்மச்சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குண்ணே, உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கூட்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடித்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அந்த அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும். அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தே ஆர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சாரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன், ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயன். இப்போ நயனன்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயன்னு சொன்னாங்க. பட் எனிவே நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் 2மே நல்லா இருக்குது.
அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறார், எம்பி சாய் வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பாரு நீ, சூப்பர். ஆனால் அது ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குட்டையை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மரியாவுடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு ஒரு தானே வேலை செஞ்சுட்டுப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு அப்படி இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியாக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக இப்போ சமீப காலத்தில் அவர் வர்ற படமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திர, அதை சொல்லுவேன், எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அசோகன் சாருடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல், எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள். அந்த வரிசையிலான இதில் வந்து பயங்கர கிக்கேத்துற பாடல்கள், எப்படிரா பிடிச்சி அதெல்லாம், அந்த வரிகளெல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு, நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உதய். சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார், கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார் உங்கள் பொன்னான வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இசை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு இந்த மேடையில் வந்து எல்லாரும் பேச வேண்டியது அவரே பேசிட்டார் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு முதல் மேடைனால அவர் வந்து அவருடைய உணர்ச்சிகளை நாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னோடய வீடு சொல்லலாம். நான் இந்த கம்பெனியில் தான் வளர்ந்தேன். இந்த கம்பெனி தான் என்னை வளர்த்துச்சு. முரளி சார் இருக்கட்டும், சாமிநாதன் சார் இருக்கட்டும், வேணுகோபால் சார், இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸ் அங்கே இந்த கம்பெனியில் நான் டிரைவராக வேலை பார்த்தேன். இங்கே வேலை பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பேரோட அறிமுகமே கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் இதே கம்பெனியில் தோஸ்துன்னு ஒரு படம் சார் எஸ்ஏ சந்திர சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதே கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆனேன். அப்படி இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை என்னை வளர்த்து விட்டு சொல்லலாம். கோவில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நான் என்னுடைய கதைகள் எல்லா கதையும் கோவிலுக்கு சொல்லுவேன். ஏன்னா டைம் கிடைக்கும் மேலே கோவில் அண்ட் கீர்த்தி 2 பேருமே என்னுடைய கதையில் எல்லா கதையிலும் எனக்கு தெரியும். ஏன்னா கோவில் கரெக்டுங்களா, எனக்கு கோவில்லாம் கதையில் எல்லாம் கேட்டால் அப்போவே சஜன் சொல்லுவாப்பில்ல. அவருடைய கதை டேலண்ட்டு வந்து எனக்கு அப்போவே தெரியும், இவர் ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு. அவர் அப்பா விட்ட பணியை தொடர்ந்து இவர் வந்து அந்த கம்பெனியை திரும்பியும் கொண்டு வந்துட்டார். 28 படங்கள் பண்ண அந்த கம்பெனி எங்கே திரும்ப பண்ணாமல் போயிருமா நான் நினச்சிருக்கேன். ஆனால் திரும்பவும் அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம். அது வந்து கோவிலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கோவில் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். நீங்கள் அவர் சப்போர்ட் ராஜேஷ் சார் அண்ட் எச் முரளி சார், இவங்க எல்லாமே இந்த பெரிய பில்லர்ஸ் சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. அதேமாதிரி அஸ்வின் பாஸ்கரில் நடிக்கும்போது சரி, நான் அவங்களுக்கு மொட்டை மாடல் வச்சு ட்ரைனிங் கொடுத்தோம்.
அதில் சூப்பராக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கும்கி எல்லா படங்களும் நடித்து இன்றைக்கி அவரும் பெரிய ஆளாக வந்துட்டுருக்காரு. அதேமாரி அசோக் சாமினார் சன் செகண்ட் 2வது பையன். ஸோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முரளி சார் வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது, ஒரு கதை சொல்கிறதாகட்டும் இதாக இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஷன் பண்ணுவார். ஒரு திரு சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க இந்த கம்பெனியில். நான் ஒர்க் பண்ணும்போது சுந்தரேசி சார் வந்து நிறைய கண்டினியூ படம் பண்ணுவார். அண்ட் கார்த்திக் சார் இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய டேரக்டர் சாரும் ஹீரோக்களை வளர்த்து விட்ட கம்பெனின்னு சொல்லலாம் அந்த கம்பெனி. அதேமாதிரி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு முரளி சார். ஸோ அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். அண்ட் புகழ் என்னோடய படம் டிஎஸ்பியில் நடித்தாப்புல சரியான ஆர்டிஸ்ட்டுங்க. செம்ம டைமிங் காமெடி பண்ணக்கூடிய புகழ், செம்ம டைம் பண்ணாப்புல. ரொம்ப பிடிக்கும் புகழுடைய இது. இன்றைக்கி கூட அந்த முடியை பின்னிட்டு வந்திருக்காப்புல, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணாப்புல தெரியல. புகழுக்கு ரவி மாரியா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருமே இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு நல்ல காமெடி இருக்குது. ஏன்னா 4 Idiots டைட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காமெடி த்ரில்லர்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு காமெடியான விஷயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. காமெடி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா நான் ஒரு காமெடி டைரக்டர். நான் சில நேரம் சீரியஸாக நான் பண்ணும்போது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, காமெடி படம் எடு அப்படின்னு மக்கள் உரிமையாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஸோ நானுமே முடிவு பண்ணிட்டேன், நீ காமெடி எடுத்தால் 98% காமெடி படம் தான் எடுக்கணும்னு. ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு காமெடியாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். திரும்பவும் இந்த கம்பெனி துளிர் விட்டு இந்த கம்பெனி திரும்பவும் முளைச்சி நிறைய படங்கள், ஒரு 100 படங்கள் வரைக்கும் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு இந்த 4 Idiots மூலமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. படத்துடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாவின் நாயகன் திரு சுபாஷ் முனிரத்னம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாள் இனிமையான நாளாகவும் எனக்கான நாளாகவும் மாற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள், விருந்தினர்கள், உங்கள் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த 4 Idiots படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கோகுல் சார் தான் நான் மீட் பண்ணியிருந்தேன். இந்த கோகுல் சாரை மீட் பண்ண எனக்கு உதவியாக இருந்தது திரு அருணாச்சலம் சார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அவரால் தான் நான் கோகுல் சாரை மீட் பண்ணேன். கோகுல் சார் எனக்கு பார்க்கவே இல்லை, ஃபோனில் பேசின உடனே டைரக்டரை போய் பாருங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ கோகுல் சார், எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட 27வது படத்தில் நான் அறிமுகமாகிறேன்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ கோகுல் சார் அண்ட் ஸ்ரீவச்சன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர்ஸ் முருகேசன் சார் அண்ட் செல்வராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இது எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் சஜோ சுந்தர் சார், அவரை ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது அவரை நம்மளை செலக்ட் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரான்னு தெரியல. சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இம்மீடியட்டாக எனக்கு வந்து பாருங்கள் நம்ம படம் பண்ணுவோன்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட பேசி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. ரீரெக்கார்டிங் டைம்லேயும் சாங்ஸ் கம்போசிங் டைம்லேயும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக என்னை கூட இருந்து கைட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காரு சஜோ சுந்தர் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த படத்தில் நம்ம புகழ் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வெரி கிரேட் ஹார்ட் ஒர்க் பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் உங்கள் பேரில் மட்டும் புகழ் இல்லை, உங்கள் லைஃப்லேயும் எப்போவுமே புகழ் இருக்கும், இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அண்ட் பிரக்யா ஆல்சோ வெரி குட் ஆக்டிங், கங்க்ராச்சுலேஷன். ரவி மரியா சார், உங்களை பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் கலக்கியிருக்கீங்க. ரீரெக்கார்டிங்கில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டர் டான்ஸ் ஆடிருக்கீங்க, கராத்தே பண்ணியிருக்கீங்க. எதை சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் 4 Idiots ஆக்டர்ஸ் டீம் இருக்காங்க, நம்ம திடீன் பிரதர், இந்திரன், அஸ்வின் பிரதர்ஸ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர் உங்களுக்கும். இந்த படத்தில் 3 சாங் இருக்குது, அதில் ஒரு சாங் வெளியிடப்படலை, ஆடியோவாக ரிலீஸ் ஆகும், அதையும் பாருங்கள். அந்த சாங்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இதில் எனக்கு ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாடியிருக்காரு, கிரேட் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடியிருக்காரு இதில் ஒரு பாட்டு. அவர் பாடினது என்னோடய மியூசிக்கில் பாடியிருக்காருன்னும் போது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய சிங்கர்ஸ் எல்லாருக்கும், என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில்
கலைக்குமார் சார் கிரேட் ரைட்டர், லெஜெண்டரி ரைட்டர், ரொம்ப சூப்பராக எனக்கு சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட லிரிக்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் திவ்ய பரத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னோடய மியூசிஷியன்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் என்னுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணி கொடுத்த பிரதர் மோசஸ், தேங்க்யூ பிரதர். வெரி நைஸ் சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரதர். இதில் ஒரு சாங் புகழ் பிரதர் பாடியிருக்காரு, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல. திரும்ப சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேளுங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ரெஸ் மீட், தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் ஆக்ட் பண்ணுறது ஒரு ராசியான விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் அண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரையும், அதாவது ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கோகுல் சார், அவர் கூட தான் என்னுடைய மோஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறது டைரக்டர் சாஜோ அவர்கள் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இதை ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் த மியூசிக் டைரக்டர் படத்தை வந்து ஒரு ரீரெக்கார்டிங் போது பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். அண்ட் ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யூகே செந்தில் சார், I had the opportunity to be in front of his work, his camera work. Thank you again, sir. And thank you very much for everybody. Na peru Pragya Nayan, and everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So, how to start here? First of all, I'm Nandri, Rumba, thank you, Rumba Nandri, everybody, to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Senthil sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Ashwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone, you know, I used to watch their movie in the Tamil movie and I want to work with them, and today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much everyone. Tirupal Subramaniam sir, everyone sir, everybody sir. So, hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, yeah. Thank you to my manager who also who called me for this project. Last but not the least, God and my mom, dad. Thank you. Thank you so much, everybody. சாரி, 1 செகண்டு. இவர் வந்து மிஸ்டர் திடீர்னு பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டேன். மாயாண்டி குடும்பத்தில் என் பையனை நடித்தவன் சின்னதாக. இந்த படத்தில் உண்மையிலே கல்லைக்கு எடுத்திருக்கான். இவன் மட்டும் இல்லை, என்னுடைய அன்பு நண்பன் கும்கி அஸ்வின், இந்திரன், இவங்க 3 பேருமே இதுக்கப்புறம் 4 idiots அஸ்வின், 4 idiots திடீர்னு, 4 idiots இந்திரன் அழைக்கப்படுவாங்க. பாருங்கள். படக்குழுவை வாழ்த்துவதற்காக வடக்கை தந்திருக்கக்கூடிய துள்ளாத மனமும் துள்ளும், தேசிங்க ராஜா அப்படின்னு பல வெற்றி படங்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு எழில் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கே, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். கோகுல், திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா ஒரு 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்துச்சு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் வந்து போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ண தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து 4 Idiots அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரையும் சேர்த்து 5 Idiots போட்டிருக்கலாம். ஆமாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. ஸ்டேட் அவார்டு வாங்கக்கூடிய அந்த பெருமைக்குரியவர் நம்மளுடைய 4 Idiots படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வெற்றி படங்களை வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய திரு யூகே செந்தில் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டைரக்டருக்கு ஹோல் யூனிட்டுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி